இனி காவல்துறை மா அதிபரை தொடர்பு கொள்வதற்கு எல்லோராலும் முடியும். மிகவும் இலகுவான ஒரு வழி. இப்போது காவல்துறை மா அதிபராக இலங்கையினுடைய 37வது காவல்துறை மா அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரியந்த வீரசூரிய இன்று மாலை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் இலக்கம். அதனூடாக பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளில் இடம்பெறக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முறையிடலாம். 071-859-88-88 மிகவும் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொலைபேசி இலக்கம். 071-859-88-88 அந்த தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும், எந்த நேரத்திலும் தேவைப்படலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும், வீடுகளில் இருக்கும் போது உங்களை ஆபத்து சூழ்ந்திருந்தாலோ அல்லது வெளியில் பயணம் செய்யும் போது ஏதாவது போலீசில் முறையிட வேண்டும் என்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தாலோ உடனடியாக உங்களுடைய தொலைபேசியில் படம் பிடித்து அல்லது ஒளிப்படம் எடுத்து வீடியோ எடுத்து கூட இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக தெரிவிக்கலாம். ஆனால் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக அழைப்பினை ஏற்படுத்துவதற்கான அனுமதி இல்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பதவி பொறுப்படுத்திருக்கிறார் போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அவருடைய இன்றைய நாளில் அவருடைய முதலாவது நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. சில முறைப்பாடுகளை நீங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டு இதுவரைக்கும் தகுந்த நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என்ன செய்வது, இந்த விசாரணையை எப்படி துரிதப்படுத்துவது, இந்த முறைப்பாடுகளை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நீங்கள் தடுமாறிக் கொண்டிருப்பீர்கள். இந்த நடைமுறையினூடாக நேரடியாக உங்களுடைய காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் இதுவரைக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் நேரடியாகவே போலீஸ் மா அதிபருக்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலம் கிட்டியிருக்கிறது. அதே நேரம் சாதாரண பொதுமக்களுக்கும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிற வேளையில் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் கூட இதில் அவர்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்ற கருத்தையும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கிறார்.